உங்கள் குடும்பத்தில் இறந்த யாராவது ஒருத்தரை உங்களால் திரும்ப கொண்டு வர முடியும்னா அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சால் அவங்க திரும்ப உயிரோடு வருவாங்கன்னு சொன்னால் செய்வீங்களா மாட்டீங்களா? நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு குடும்பமே ஏற்கனவே செஞ்ச சம்பவம் இந்தியாவே மிரள வச்சுச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற சம்பவம் ஒரு கொலையும் இல்லை, தற்கொலையும் இல்லை. அப்புறம் இது ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கைக்காக ஒரு குடும்பமே அழிஞ்ச கதை இல்லை, நிஜம். This is Praveen Kumar Mangalaraja. Welcome to Marmora. எப்பவும் காலையில் 6 மணிக்கு திறக்கிற பாட்டியாவோட கடை அன்னைக்கு திறக்கலை. பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் எட்டி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பார்க்குற அன்னைக்கு தான் டெல்லி போலீஸ்க்கு ஒரு ஃபோன் போகுது. ஒரு விசித்திரமான சம்பவம் 2018 நடந்திருக்குன்னு சொல்லி டெல்லி போலீஸ் வேகமாக படையெடுத்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தவங்களுக்கு அது இந்தியாவே மிரள வைக்க போகிற சம்பவம்னு அப்போ தெரியல. வேகமாக வந்த போலீஸ் போய் கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே 10 பாடி, 10 உயிர் வட்டமாக தொங்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட கண்கள் மூடப்பட்டிருந்துச்சு, கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே அவங்களோட நம்பிக்கை. ஆலமர விழுது மாதிரி 10 உயிர் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு உயிர் மட்டும் பக்கத்து ரூமில் தரையில் கிடந்துச்சு. அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய மூத்த உயிரான பாட்டி தரையில் கிடந்தாங்க. 11 பேர் இறந்து கிடந்ததை பார்த்த போலீஸ் வெவ்வேறு கோணங்களில் யோசிக்கிறாங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த வீட்டில் கொள்ளையடிச்சிருப்பாங்களோ, ஒருவேளை நகைக்காக கொண்டிருப்பாங்களோ, இவங்களுக்கு வேறு ஏதாவது குடும்பத்தில் பகை இருந்திருக்குமோ, போட்டியாக வேற எவனாவது மல்லிகை கடை வச்சிருக்கவன் தான் போட்டு தள்ளியிருப்பானோ, இப்படி பல ஆங்கிளில் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கே அதிர்ச்சியாக கிடைச்சது தான் 11 டைரி. அந்த 11 டைரியிலையும் இறந்து போன 11 பேரோட பேர் எழுதியிருந்துச்சு. அவங்களோட டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அச்சடிச்சப்பட்ட மாதிரி அவங்க இறந்த விதம் எழுதப்பட்டிருந்துச்சு. அவங்களோட கண்கள் மூடப்பட்டிருக்கணும், அவங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கணும், அவங்க வட்டமாக தான் நின்றுருக்கணும். வட்டமாக நின்று 10 உயிர்களும் அந்த இடத்துல நின்றுருக்கணும். அப்படி இருக்கும்போது இறந்து போன ஆத்மா திரும்ப உயிரோடு வந்து அவங்கள காப்பாற்றும்னு அவங்க நம்பினாங்க. அந்த குடும்பத்திலே ரொம்ப முக்கியமான நபர் தான் லலித் பாட்டியா. அவரோட அப்பா சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தவறி இருக்கார். அன்னையில இருந்தே அவருக்கு கனவுல அவங்க அப்பா வர்ற மாதிரியே தோணியிருக்கு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உண்மையாகவே அவங்க அப்பா தான் கனவுல வந்து மகனுக்காக சில விஷயங்களை சொல்கிறாருன்னு நம்பினாங்க. ஒவ்வொருத்தராக நம்ப ஆரம்பித்தவங்க 11 பேரும் நம்பினாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சடங்கு இருக்குது, இதை பண்ணணுன்னா அவரே திரும்ப உயிரோடு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு லலித் பாட்டையா அவங்க அப்பா சொன்னதா மொத்த குடும்பத்தையும் நம்ப வைக்கிறார். அவர் உயிரோடு வரணுங்கிறதுக்காக 11 பேரும் அந்த சடங்கை செய்யலான்னு முயற்சி எடுக்கிறாங்க. 2018 வருஷம் ஜூன் மாதம் 30 இந்த மொத்த குடும்பமும் இறந்த ஆன்மாவை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஆன்மாவாக மாறிட்டாங்க. இந்த கேஸை விசாரித்த போலீஸ் இது ஒரு ஷேர்டு சைக்காசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தருடைய மூட நம்பிக்கை மொத்த குடும்பத்தையுமே பாதிச்சிருக்கு, அதனால தான் இந்த 11 உயிர்களும் இறந்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்பில் இருந்து கேஸ் ஃபைல் க்ளோஸ் பண்ணப்படுது. ஆனால் இன்னமும் மர்மம் விலகாத நிறையா கேள்விகள் இந்த கேஸில் இருக்குது. அது எப்படி லலித் பாட்டையா சொன்ன உடனே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 பேருமே அப்போஸ் பண்ணாமல் ஒரு ஆவி வந்து நம்மளை காப்பாற்றணும்னு நம்பி இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது ஒரு ஆன்மீக சடங்காக உலகம் பூரா பார்க்கப்பட்டால் கூட இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மம் என்னன்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. இதே மாதிரி இந்த உலகத்தில் நிறையா மர்மங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம மர்மோரா சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் மர்மோரா ஃபார் மோர் மர்மம்ஸ்.